கம்பன் கவிதை ஒரு வற்றாத சுவை சுரங்கம். கம்பன் கவியலாம் நான் என்கிறார் பாரதியார். ஒருவர் சொன்னார், ஒருத்தன் கற்றவன் என்பதற்கும் மற்றவன் என்பதற்கும் என்ன வேறுபாடு என்றால், எவன் ஒருத்தன் கம்பராமாயணத்தை படித்து சுவையாக இருக்குதுன்னு சொல்கிறானோ அவன் கற்றவன், அது சுவை இல்லைன்னு சொன்னான்னா அவன் மற்றவன்கிறார். இம்பர் நாட்டில் செல்வமெல்லாம் எய்தி இருந்தாலும் உம்பர் நாட்டு கற்பகக்கா ஒங்கு ஈழல் இருந்தாலும் செம்பொன் திரள் சேர் ராமன் கவிதையில் கம்பநாடன் கவிதையை கற்றவர்கள்தான் கற்றவர்கள், கம்பநாடன் கவிதை போல் மற்ற கவிதைகள் இனிக்காது என்று ஒரு பாட்டு இருக்கிறது. கம்பராமாயணத்தை 2 வகையாக படிக்கணும். அப்படி படித்தாதான் முழு பயனையும் நாம் பெற முடியும். ஒன்று, இங்கொன்றும் அங்கொன்றுமாக படித்தால் கம்பருடைய அந்த காப்பிய அமைப்பை நாம் சரியாக உணர்ந்து கொள்ள முடியாது. ஒரு நூலை தொடக்கத்திலிருந்து இடைவிடாமல் இறுதி வரை படித்தால் அது தரக்கூடிய அனுபவமும் அது தரக்கூடிய விளக்கமும் மிகச்சிறப்பாக அமையும். நான் மிகுந்த பணிவோடு சொல்கிறேன், கம்பராமாயணத்துக்கு உரை எழுதிய மிகப்பெரிய ஆளுமைகள் கூட அங்கங்கே இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு உரை எழுதியதால் சில இடங்களில் தவறாக போயிருக்கிறார்கள். நான் 2 எடுத்துக்காட்டு அதற்கு சொல்ல முடியும். கம்பராமாயணத்தில் ராவணனுடைய வதை நடப்பது எல்லாரும் அமாவாசை அமாவாசை என்று எழுதியிருக்கிறார்கள். அது பௌர்ணமி என்பதை ஊன்றி படித்தால் நம்மால் தெரிந்து கொள்ள முடிகிறது. வான்மீகத்துக்கும் கம்பருக்கும் எவ்வளவு வேறுபாடு இருக்கிறது என்பதை தெரியாமலேயே உரை எழுதியிருக்கிறார்கள். சீதையை அனுமன் சந்தித்தது ஒரு அமாவாசையாக இருந்திருக்குமையானால் அந்த மாத இறுதியில் அவள் சிறையிலிருந்து வெளியே வருகிற பொழுது அமாவாசையாக இருக்கும். சீதை அனுமனிடத்தில் சொல்கிறா, இன்னும் 1 திங்கள் உயிரோடு இருப்பேன்கிறார். சரியாக 30வது நாள் சீதை சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறாள். பௌர்ணமி அன்றைக்கு சீதையை சந்திக்கிறான் அனுமன். அடுத்த நாள் ராமனிடத்தில் போகிறான். 2வது நாள் ஏகாதசி பிரதமை சந்திக்கிறான். 12 நாட்கள் படை நடந்து வந்து கடற்கரையை அடைந்தது என்ற குறிப்பு சுந்தரகாண்டத்தில் கடைசி பாட்டில் இருக்குது. 13வது நாள் தான் அங்கேருந்து விபீஷணன் வந்து சேர்றான். 14வது நாள்லேருந்து 7 நாள் தவம் கிடக்கிறான். 3 நாள் விரதம் இருக்கிறான், அணை கட்டுகிறார்கள். 4வது நாள் இலங்கைக்கு வர்றான். 5 நாள் போர் நடக்கிறது. மொத்தம் 30 நாள் ஆயிட்டுது. 30வது நாள் சீதை விடுதலை அடைகிறாள். சீதையை அனுமன் சந்தித்த நாள் பௌர்ணமி என்ற குறிப்பை கம்பர் ரொம்ப அழகாக தர்றார். எப்படி? அன்னைக்கு நிலவு எரித்ததுங்கிறார். சரி, நிலவு எரித்ததுன்னா அது பௌர்ணமின்னு எப்படி சொல்லலாம்? ஒரு பெண்ணின் முகம் மாதிரி இருந்ததுங்கிறார். ஒரு பெண்ணின் முகம்னு சொல்லிவிட்டு அது எப்படி வட்டமாக இருக்குமா? கொஞ்சம் கோணலாக கூட இருக்குமே, 14வது நாளாக கூட இருக்கலாமே என்று கேட்பார்கள். சொல்கிறார், இந்திரனுடைய வெண்கொற்ற கொடையை பிடைத்தது மாதிரி இருக்குங்கிறார். அப்போ கொடைனா வட்டம்னு தெரியுது இல்லையா? ஆக ஒரு பௌர்ணமியில் சந்தித்தான். அடுத்த பௌர்ணமியில் சீதை சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்டால் அது பௌர்ணமி நாள். எல்லா உரையாசிரியர்களையும் அமாவாசை அமாவாசைன்னு எழுதியிருக்கிறார். நம்ம இருட்டில் வைத்திருக்கிறார். இன்னொரு செய்தியை சொல்லட்டுமா? ராமனோடு சேர்ந்த 3 பேரும் தம்பியரா அண்ணன்மாரா? சேர்ந்த தம்பியருள் சிறந்த தம்பி யாருன்னு பட்டிமன்றம் நடந்திருக்கு. 3 பேரும் அண்ணன்மார்கள் என்ற குறிப்பை கம்பர் ரொம்ப அழகாக காட்டிவிட்டு போகிறார். அசோகவனத்தில் தனிமையில் இருந்து வாடுகின்ற சீதை பழைய காலத்து நினைவுகளையெல்லாம் மீண்டும் மீண்டும் எண்ணி வருந்துகிறாள். இந்த நனைவோடை உத்தி வால்மீகத்தில் கிடையாது.
கம்பரில் தான் உட்கார்ந்து கொண்டு நேற்று என்ன நடந்தது, முந்தா நாள் என்ன நடந்தது, 10 ஆண்டுகளுக்கு என்ன முன்ன நடந்தது என்பதையெல்லாம் சிந்தித்து கொண்டிருக்கிறாள். அப்போ சொல்கிறா, ஏழை வேடனுக்கு எம்பி உம்பி மங்கை கொழுந்தி என்று வாழி நண்பினை எண்ணி மயங்குவாள்ங்கிறான். இப்போ என்னோட ஒருத்தர் நிற்கிறார், அவர்கிட்ட போய் நான் அவருக்கு தம்பியாக இருந்தால் என்ன சொல்லுவேன், அவரை பார்த்து அண்ணா உங்கள் கொழுந்தியா நிற்கிறா பாருங்கம்மோ. நான் என்னுடைய மனைவியை கொழுந்தி என்றால் எதிரே இருப்பவருக்கு நான் அண்ணனா தம்பியா? அண்ணனுடைய மனைவி அண்ணி, தம்பியினுடைய மனைவி கொழுந்தி. குகனுக்கு சீதை கொழுந்தி என்றால் ராமன் தம்பி அல்லவா? அதே மாதிரி கொழுந்தியும் மீண்டாள் பட்டான் அரக்கன் என்று உவகை கொண்டான்னு வீடனன் சொல்கிறான். அப்போ வீடனன் கொழுந்தி என்று சொன்னால் ராமன் தம்பி என்றும் வீடன் அண்ணன் என்றும் ஆகாதா? உரையாசிரியர்கள் எல்லாம் தம்பி சகோதரன் மனைவி என்று எழுதி தப்பித்துக் கொள்கிறார்கள். இது எதற்காக சொல்கிறேன்? ராமாயணத்தை, கம்பராமாயணத்தை முதலிலிருந்து கடைசி வரை விடாமல் படித்தால் பல உண்மைகள் நமக்கு விளங்கும். அதுபோல மூல நூலோடு ஒப்பிட்டு படித்தாலும் பல உண்மைகளை நாம் உணர்ந்து கொள்ளலாம். வால்மீகியினுடைய கேலண்டர் வேற, கம்பருடைய கேலண்டர் வேற. இது தெரியாமல் ஒரே எழுதி விட்டுக்கிறார்கள். வால்மீகத்தில் தவம் கிடந்தது 3 நாள், கம்பரில் 7 நாள். கம்பரில் அணை கட்டியது 3 நாள், வால்மீகத்தில் 5 நாள். இப்போ கேலண்டர் வித்தியாசப்படுதா இல்லையா? இது தெரியாமல் அப்படியே வால்மீகத்தை வைத்துக்கொண்டு எழுதுனதுனால பிழை வருகிறது. இப்படி ஒரு நூலை படிக்கிற பொழுது அந்த படிக்கிற முறையினால் பல தெளிவுகள் நமக்கு கிடைக்கும். என்ன மாதிரி தமிழாசிரியம் படித்தான்னா அவன் இலக்கண குறிப்பை தேடிக்கிட்டு இருப்பான், எழுவாய் பயனில் ஒழுங்காக முடியுதான்னு பார்த்துக்கிட்டு இருப்பான். ஆனால் வேறு துறையில் இருக்கிறவர்கள் பார்த்தால் அவர்கள் பார்வையே வித்தியாசமாக இருக்கும். டாக்டர் பிரியா ராமச்சந்திரன் ஒரு தொடர் எழுதியிருக்கிறார். அவருடைய பார்வையே வித்தியாசமானதுங்கிறது அந்த ஒரு தொடரிலிருந்து நான் தெரிந்து கொண்டேன். வாலி வதத்தை வாலிவத படலத்தில் நின்று கொண்டு பார்த்தால் விளங்காது. வாலி வதத்தை, ராவண வதத்தை மனத்தில் வைத்துக்கொண்டு பார்த்தால்தான் விளங்கும். கடவுள் செய்கிற செயலுக்கு ஆராய்ச்சி கூடாது, கடவுள் செய்தால் அது சரியானது என்ற முடிவுக்கு வருகிறார். எனக்கு நம்ம சிவசங்கரி அம்மா ரொம்ப அழகாக அந்த நூலில் இருக்கக்கூடிய முக்கியமான பகுதிகளை சொல்லியிருக்கிறார்கள். நான் ரசித்த சிலவற்றை சொல்கிறேன். ஒரு எழுத்தாளன் சொல்லுகிற பொழுது நறுக்கு தெரித்தது போல் சொல்லணும், அப்படியே நெஞ்சில் அந்த தொடர் நிற்கணும். அதுதான் எழுத்து. வசன்னு எழுதிட்டு போனால் எழுத்து இல்லை. ராவணனை பற்றி எழுதியிருக்கிறார்கள், ஒரு அருமையான தொடர். சாவு நம்மை நோக்கி வருகிறது, ராவணன் சாவை நோக்கி நடந்தான்கிறார். சாவு நம்மை நோக்கி வருகிறது, ராவணன் சாவை நோக்கி போனான் என்று எழுதுகிறார்கள். அதை விட இன்னொரு அழகு பாருங்க, அந்த நெருப்பு சோதனை வைத்தது எதற்காக என்பது சீதைக்கு தெரியும், எதற்காக என்று ராமனுக்கு தெரியும், எதற்காக என்பது இலக்குவனுக்கு தெரியும். இதற்கு ஒரு ஓமை சொன்னார்கள். இசைக்கச்சேரியில் வித்வான் என்ன ராகமா ஆரபி ராகம் பாட வேண்டியதற்கு மாறாக ஆனந்த பைரவி பாடிக்கொண்டிருக்கிறார் என்றால் அந்த வித்வானுக்கு தெரியும், பக்கவாத்தியக்காரர்களுக்கு தெரியும், மற்றவர்களுக்கு தெரியாது என்று எழுதியிருக்கிறார். அதுபோல இந்த நெருப்பு சோதனை எதற்கு என்பது ராமனுக்கும் தெரியும், சீதைக்கும் தெரியும், இலக்குவனுக்கும் தான் தெரியும், நம்ம மாதிரி ஆட்களுக்கு தெரியாது என்பதை மிக அழகாக விளக்கியிருக்கிறார்கள். இப்படி சொல்லுகிற முறையில் மிகுந்த ஒரு அழகை நாம் பார்க்கிறோம். அதே மாதிரி நாம் எல்லாம் கொடியவன் யார், கொடியவள் யார் என்று சொன்னால் நாம் என்ன சொல்லுவோம்? ரொம்ப கொடிய பாத்திரம் எது என்றால் ராவணன் தான், சூர்பனை தான், இப்படி சொல்லுவோம். ரொம்ப அழகாக சொல்கிறார்கள். ஒருத்தன் மேலே வஞ்சம் தீர்த்து கொள்ள வேண்டுமானால் ஏதாவது அவன் தப்பு செஞ்சுருக்கணும். ஆனால்
அப்படி எந்த தப்பும் செய்யாத நிலையில் ராமனுக்கு ஒரு பெரிய தீங்கை செய்கிறாள் கூனி அப்படிங்கிறார்கள். இந்த கூனியை பற்றி வரக்கூடிய 3 குறிப்புகளை எடுத்துக்கொண்டு விளக்கிறார்கள். முதல் குறிப்பு, இந்த ராவணன் செய்த தீமையெல்லாம் ஒரு உருவு கொண்டு வந்தது போல துன்னரும் கொடுமன கூனி தோன்றினாள் என்று வருகிறது. அவள் ரொம்ப கொடியவள் அப்படிங்கிறது தெரியுது. ரெண்டாவது ஒரு குறிப்பு, சுக்ரீவனுக்கு அறிவுரை கூறக்கூடிய ராமன் சொல்கிறான், நீ சிறியவன் என்று இகழ்ந்து விடாதே, நான் சிறியவள் என்று கருதி அந்த கூனிக்கு ஒரு விளையாட்டாக அம்பை தொடுத்தேன். அவள் அதை என்னை மனசில் வச்சிருந்து எனக்கு ஆட்சியே இல்லாமல் செய்துட்டா. அதனால் சிறியவர்கள் என்று இகழாதே, நான் விளையாட்டாக செய்த செயல் எனக்கு பெரிய கேடாக முடிந்தது என்று 2வது குறிப்பு வருகிறது. 3வது ஒரு குறிப்பு எங்கே வருகிறது என்றால், அந்த ராவணன் சொல்கிறான், முதல் நாள் போர் முடிஞ்சிட்டு வர்றான். வான்மீகத்தில் முதல் நாள் போரில் ராவணன் திரும்பி வந்ததுக்கு பின்னாலும் தொடர்ந்து போர் நடக்குது. வான்மீகத்தில் போர் தொடங்கினதிலிருந்து ராவணன் வீழற வரைக்கும் பகல் இரவு எல்லா வேளையிலேயும் சண்டை நடக்குது. ஆனால் கம்பரில் முதல் நாள் போர் ராத்திரி நடக்கலை. 4வது நாள், அதாவது இந்திரஜித் இறந்து போனானே அன்னைக்கு ஒரு பெரிய போர் நடந்தது. அதான் மூலபல சேனையோடு ராமன் தனியான் என்று போரிட்ட போர். கம்பர் எவ்வளவு கால குறிப்புகளை அருமையாக தர்றாருன்னு பாருங்கள். த ஃபியர்சஸ்ட் ஆஃப் தி பேட்டில் இன் தி கம்பராமாயணா இந்த சண்டை தான். இந்த சண்டை எவ்வளவு நேரம் நடந்தது? இந்த சண்டை ராமனுக்கும் மூலபல சேனைக்கும் நடந்த சண்டை எவ்வளவு நேரம் நடந்தது? கம்பர் ஒரு அழகான குறிப்பு தர்றார். சரியாக 3 மணி நேரம். எப்படி? சண்டை நடக்கும் பொழுது பல உயிர்கள் விழுந்தால் அந்த கணகணன்னு ஒரு மணி ஒலிக்குமா. அந்த மணி 7.5 நாழிகை இடைவிடாது ஒலித்தது என்று ஒரு குறிப்பு வருகிறது. 7.5 நாழிகை என்றால் 2.5 நாழி ஒரு மணி, 7.5 நாழி 3 மணி. இந்த கம்பராமாயணத்திலேயே ரொம்ப கடுமையாக நடந்த போர், ராமன் தனி ஒருவனாக நின்று பெரும் படையை எதிர்த்த போர் 3 மணி நேரம்தான் நடந்தது. அதுக்கப்புறம் போர் நடக்கிறதுக்கு படை இல்லை. ராமன் போய் ஓய்வெடுத்தான். அந்த 4வது நாள் சண்டையிலையும் இரவு சண்டை நடக்கலை. 5வது நாள் சண்டையில் தான் இவன் ராவணன் வீழ்த்தப்படுகிறான். போர் நடந்தது 5 நாள் தான். இது கம்பராமாயணத்தை ஒழுங்காக படித்தா இது தெரியும். இப்போ எதுக்கு முதல் நாள் சண்டை நடந்தது இல்லையா, அந்த சண்டையில் தோற்றுட்டு வர்றான். எல்லாரும் சொல்கிற பாட்டு தான், அழகான பாட்டு அது. வாரணம் பொருதமார்வும் வரையினை எடுத்த தோளும் நாரத முனிவர்க்கேற்ப நயம்பட உரைத்தனாவும் தாரணி மௌலிபத்தும் சங்கரன் கொடுத்தவாளும் வீரமும் களத்தே போட்டு வெறுங்கையோடு வந்தான்கிறார். இதில் இன்னொரு அழகு இருக்குது. அந்த முதல் நாள் சண்டையில் தான் இத்தனையும் நடந்தது. வாரணம் பொருத மார்பு, அனுமன் குத்த தாங்க முடியாத கலங்குச்சு. வரையினை எடுத்த தோள், அந்த முதல் நாள் போரில் இலக்குவனை தூக்க முடியாத தவிக்கிறான். நாரத முனிவர்க்கேற்ப நயம்பட உரைத்தனா, பேச முடியாமல் போயிட்டுது. ஏன்? இன்று போய் போருக்கு நாளை வாங்கினா வாயை மூடிக்கிட்டு இருக்கிறான். எல்லா நிகழ்ச்சியும் அது பூரா நடந்தது முதல் நாள் போரில். அந்த போர் முடிந்த பொழுது தான் எல்லாவற்றையும் இழந்து விட்டு வெறுங்கையோடு இலங்கை புக்காருங்கிறான். வந்தவன் என்னடா நான்லாம் ஒரு ஆள், அழகுன்னா ராமன் தான், வீரன்னா ராமன் தான். அவனை பார்த்தா அவனுக்கு முன்னாடி நானும் காமனும் நாய் போன்றவர்கள்ங்கிறான். அவ்வளவு சோர்ந்துட்டான். அப்படி சோர்ந்த நிலையில் மாலியவான் வர்றான். முது கிழவன், குல முதல்வன் வர்றான். அவங்ககிட்ட இதெல்லாம் சொல்கிறான். அப்போது ஒரு செய்தி சொல்கிறான், ராமன் என் மீது அன்பு விட்டான்,
அவன் முகத்தில் ஏதாவது கொஞ்சம் சீரியஸ்னஸ் இருக்கணுமே, கொஞ்சம் கூட இல்லை. அன்றைக்கு விளையாட்டாக கூனியின் முதுகில் அம்பு எய்தான் அல்லவா, அதுபோல இன்றைக்கு என் மீது அம்புகளை செலுத்தினாங்கிறான். இந்த 3 இடம்தான் கூனியை பற்றி வரக்கூடிய இடம். இந்த 3 இடங்களையும் வரிசைப்படுத்தி அழகாக விளக்கி, விளையாட்டாக ஒரு செய்த செயலுக்காக எவ்வளவு பெரிய வஞ்சத்தை தீர்த்து கொண்டு விட்டாள் இந்த கூனி. இது மோட்டிவ்லெஸ் மேலிக்னிட்டி அல்லவா, இது ஏகோவிடம் காணக்கூடிய ஒரு பண்பல்லவா என்று சொல்லி, யார் ரொம்ப கொடிய பாத்திரம் என்று சொன்னால் ராவணன் ரொம்ப மகிழ்ச்சி அடைவான். நம்ம கட்சிக்கு கூட இப்படி ஒரு பெண் இருக்கிறார்களே சொல்கிறார். ராவணன் கூட கொடியவன் அல்லன், அவனுக்கு கூட ஒரு எய்ம் இருந்தது, ஒரு பர்பஸ் இருந்தது, ஒரு மோட்டிவ் இருந்தது. ஆனால் எந்த மோட்டிவும் இல்லாமல் இப்படி ராமனுக்கு கொடுமை செய்தாலே இந்த கூனிதான் இந்த காப்பியத்திலேயே மிக கொடிய பாத்திரம் என்று ஒரு புதிய பார்வையை அவர்கள் பார்த்து நமக்கும் அப்படி பார்க்கும்படி சொல்லியிருக்கிறார்கள். இது ஒரு அற்புதமான விளக்கமாக எனக்கு பட்டது. கூனியை பற்றி நாம் படிச்சிருக்கிறோம். ஆழ்வார் பாடுறார், கொண்டை கொண்ட கோதை மீது தேனுலாவு கூனிகூன் உண்டை உண்ட ரங்க ஒட்டி உள்மகிழ்ந்த நாதனூர் நண்டை உண்டு நாரை பேர வாழைப்பாய கெண்டை அண்டை கொண்டு பெய்யும் தன் அரங்கமே என்று வருகிறது. எல்லாம் பாட்டு நல்லா இருந்தாலும் வயசாகிட்டு இல்லையா, அப்போ தடை பிரேக் ஆகிடுது. அப்படி இந்த கூனிங்கிற ஒரு பாத்திரத்தை வைத்துக்கொண்டு இவ்வளவு அழகாக விளக்கியிருக்கிறார்கள். அம்மா அவர்கள் ரொம்ப அழகாக சொன்னாங்க. எனக்கு ரொம்ப பிடித்த கட்டுரை அது. அதாவது புறமனம், இடைமனம், அகமனம்னு அதுக்கு ஒரு ஓமை சொல்லியிருக்கிறார்கள், எடுத்துக்காட்டு. அது ரொம்ப அற்புதம். என்னன்னா, பெட்டியில் நாம் துணியை மடித்து வைக்கிறோம். நல்ல துணியை, பயன்படுத்துகிற துணியை மேலே வைப்போம். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து தேவைப்படுறத அடியில் வைப்போம், இடையில் வைப்போம். அதற்கப்புறம் தேவையில்லாததை கடைசியில் வைப்போம். இந்த கடைசியில் வைப்பதை கொஞ்சம் ஈரமாக இருந்ததுன்னா அந்த ஈரத்தால் இடையில் இருக்கிறதும் மேலே இருக்கிறதும் நாற்றம் அடிக்க ஆரம்பிச்சிடும். அது மாதிரி அகமனம் தூய்மையாக இல்லை என்றால் இடைமனமும் புறமனமும் வீணாக போய்விடும் என்று அவர்கள் தந்திருந்த அந்த எடுத்துக்காட்டு நான் ரொம்ப மகிழக்கூடிய ஒரு எடுத்துக்காட்டாக இருந்தது. நான் இந்த நூலுக்கு ஒரு அணிந்துரை கொடுத்தேன். அதனால் இந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய எல்லா செய்தியும் எனக்கு தெரியும். அதில் இருக்கக்கூடிய இக்கு பிழையை கூட நான் சுட்டி காட்டினேன். அதனால் இதை பற்றி நிறைய பேசலாம். நீங்கள்லாம் என் பேச்சை கேட்குறதுக்காக வரலன்னு எனக்கு நல்லா தெரியும். ஒருத்தனுக்கு அவன் யார், அவனுடைய நிலை என்ன அப்படின்னு தெரியணும். எனக்கு அப்புறம் இங்கே ஒரு பெரிய கர்ஜனை நடக்கிறதுக்காக இலங்கை ஜெயராஜ் அவர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். இதுக்கப்புறம் நான் எழுத்தாளர் மட்டும்தானா, நான் பெரிய பேச்சாளர், நான் பெரிய மன்றாடி, நான் பெரிய வாயாடி என்பதை காட்டுவதற்காக நம்முடைய டாக்டர் பிரியா ராமச்சந்திரன் அவர்கள், அவருடைய மருத்துவர் அவர்களோடு இங்கு ஒரு வழக்காடு மன்றம் நடக்க இருக்கிறது. என்னுடைய ஆசையெல்லாம் ஒன்று தான், அதை இங்கே சொல்லலாம். இவர்கள் இந்த புத்தகத்தை தமிழில் எழுதியிருக்கிறார்கள். இது ரொம்ப பயன்படும். ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஷீ டாக்ஸ் ஃப்ளாலஸ் பியூட்டிஃபுல் இங்கிலீஷ். அதனால் ஷீ கேன் அட்டெம்ப்ட் டு ரைட் இன் இங்கிலீஷ் ஆன் கம்பன் அண்ட் கம்பராமாயணம். அது ஒரு வைடு ரீச் இருக்கும், எல்லா நாடுகள்லேயும் தெரிந்து கொள்வார்கள். இப்போ இந்த புத்தகத்தை மோடியிடம் தந்திருந்தால் மோடிஜி பார்த்துருப்பாரா? வாங்கியிருப்பார், நல்லா இருக்குது. ஓ, யாரோ ஒருத்தன் உட்காந்துருக்கான், பக்கத்தில் ஒருத்தன் நிற்கிறார். இதே ஆங்கிலத்தில் எழுதியிருந்தால் அவர் படித்து மகிழ்வார். அதனால் உங்களுடைய புலமையும் உங்களுடைய ஆய்வு முடிவுகளும் தமிழகத்தின் எல்லையை தாண்டி இந்தியாவிலும் சென்று சேர வேண்டும். அதற்கு நீங்கள் தமிழில் எழுதுவதோடு ஆங்கிலத்திலும் எழுத வேண்டும் என்று உங்களை வேண்டிக்கொண்டு, உங்களை காட்டிலும் வயதில் மூத்தவன் என்பதால் உங்களை வாழ்த்தி வணங்கி அமைகிறேன். வணக்கம், நன்றி.